ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவருடைய இல்லத்தில் குடியிருக்க வேண்டும். நாம் ஆண்டவரின் இல்லமாக மாற வேண்டும். நாம் ஆண்டவருடைய இல்லமாக, ஆண்டவருடைய கோயிலாக மாற வேண்டும். நான் ஆண்டவரின் கோவிலாக, இல்லமாக மாறுவதற்கு முன்பாக நான் ஆண்டவருடைய இல்லத்தில் குடியிருக்க வேண்டும். அதற்கான வழி என்ன? மாசற்றவர்களாக இருக்கின்ற பொழுது, நேரியவற்றை கடவுளுக்கு முன்பதாக செய்கின்ற பொழுது, உண்மையை மட்டும் பேசக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது, பிறரை புறங்கூறாத பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது, பிறருக்கு தீங்கு செய்யாத பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு அஞ்சக்கூடிய மக்களை உயர்வாய் மதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது நாம் யாராய் இருக்கிறோம்? நாம் யாராய் இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதனால் நமக்கு கூடிய பரிசு என்ன? நாமே ஆண்டவருடைய இல்லமாய் மாறிவிடுகிறோம். ஆண்டவருடைய இல்லத்தில் குடியிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். ஆனால் இத்தகைய செயல்களை செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய இல்லத்தில் குடியிருப்பதில்லை. மாறாக நாம் ஆண்டவருடைய இல்லமாய் மாற்றப்பட்டு ஆண்டவரை நம்மிடத்தில் குடியிருக்க வருகிறார். அத்தகைய அனுபவத்தை நமதாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.